மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற தொடரில் வார இறுதி நாட்களில் நம்ம கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 10:15 அளவில் $2653 இப்போ ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. இதனுடைய அடுத்த கட்டமாக நம்ம கொடுத்துருந்தது 2699 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம். இந்த வாரம் வியாழக்கிழமை, அதாவது நேற்று இரவு மட்டும் கிட்டத்தட்ட $2685 வரைக்கும் மேலே போயிருக்காங்க. இன்றைக்கி ஒரு சின்ன இறக்கத்தோடு இருந்துகிட்டு இருக்கு. பட் இது கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஒரு நாள் அப்படி இறங்கிட்டு கூட அடுத்து வர்ற திங்கட்கிழமையிலேருந்து கூட அந்த இடத்த போய் திருப்பி தொடர்றதுக்கு முயற்சி செய்யலாம். தற்சமயம் 2653 ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ தொடர்ந்து ஏற்றத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிற கோல்டு மீண்டும் 2699 கட் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் அடுத்த கட்டமாக 2830 அப்படிங்கிற அடுத்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய எண்ணம் போய்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து வரக்கூடிய வாரம் கோல்டு எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வருடைய செயலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்சமயம் தெரியும். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த 32.10 அப்படிங்கிறத இந்த வாரம் டச் பண்ணியிருக்காங்க. கடைசியாக செவ்வாய் மற்றும் புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்களும் பாருங்கள் அந்த 32.10 கிட்ட போய் டச் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் நேற்று ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருந்தாலும் அதற்கு மேலே முடிக்காமல் கொண்டு வந்து 31.99 முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் கோல்டும் இறங்குறத வச்சு இதுவும் 31.57 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 32.10 அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த 4 நாட்கள் ட்ரேடிங்கில் பார்க்கும்போது, அதனுடைய தடுப்பை பார்க்கும்போது தெரிய வரும். ஸோ இதை தாண்டி அதனுடைய க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஏற்றம் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் முதல் லெவலாக நான் எதிர்பார்க்கறது 35.90, அதுக்கு அடுத்த லெவலாக 39.70 இதில் வர்றதுக்கு வாய்ப்புகளாக மாறலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த லெவலை கட் பண்ணால், ஏன்னா இது ஒரு நம்ம சும்மா டைரெக்டாக போகிற லெவல் கிடையாது. ஸோ யார் அதில் ஷார்ட் பொசிஷன்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க இப்போ அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கலாம். ஒரு வேளை அது மாறி பொசிஷனை அவங்க தலைக்கீழ க்ளோஸ் பண்ணிவிட்டு மாறுற நிலமை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே மேலே ஏறி வேகமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளாக சில்வரில் மாறும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதனுடைய கண்டிஷன் அடுத்தபடி 32.10க்கு மேலே க்ளோசிங் வரும்போது தான் நமக்கு அதை பற்றி தெரியும். என்ன செய்ய போது வரக்கூடிய வாரத்தில்ன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் இந்த வாரமும் 32.10 தாண்டி க்ளோசிங் இல்லைங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் அதனை நெருங்கி இருந்துக்கிட்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய வாரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை தருமா அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் இந்த வாரம் $72 டச் பண்ணிவிட்டு மறுபடியும் $68 இன்றைக்கி தற்சமயம் நின்றுக்கிட்டு இருக்குது. நேற்றே நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து கீழே வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ $65 ஒரு சப்போர்ட்டாகவும் 72 ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருந்து அதுக்குட்பட்டே க்ரூட் ஆயில் இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து அதனுடைய செயல்பாடுகள் வரக்கூடிய வாரத்தில் இந்த 2 லெவலில் எதை பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பார்க்கலாமா. நிஃப்டி 26,178 அப்படிங்கிற லெவலில் இந்த வாரம் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. 26,260 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். நேற்றும் கிட்டத்தட்ட 26,250 வரைக்கும் நெருங்கி போனாங்க. இன்றைக்கி அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போய் 26,277 வரைக்கும் போயிருந்தாலும் கூட ஸ்ட்ராங்காக அதற்கு மேலே கொண்டு போய் க்ளோசிங் வைக்க முடியாமல் 26,178 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி அடுத்த வாரம் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு இன்னும் மூவ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அடுத்த கட்டமாக அது 27,000 நோக்கி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். இந்த 26,260 தாண்டி போக முடியாமல் திருப்பி கீழே வரும்போது மீண்டும் நமக்கு ஏற்கனவே போன வார ரெசிஸ்டன்ஸாக இருந்த 25,810
ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இப்போது மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த லெவல்ஸில் எதை பிரேக் பண்ணுறதுக்கு அடுத்த வாரம் நிஃப்டி முயற்சி பண்ணுதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து ஏற்றத்திலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நிஃப்டி பங்குகளில் மற்றும் பெரிய மாற்றம் இல்லாதது ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடியது இன்வெஸ்டர்ஸுக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு வரக்கூடிய வாரங்களில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து செக்டார்களை பார்க்கலாம். செக்டார்களில் வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 53,834 அதனுடைய க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. 54,360 அப்படிங்கிறது தான் அதனுடைய நம்ம ரெசிஸ்டன்ஸாக நம்ம கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட நேற்றும் இன்றும் அதை டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கிறாங்க. ஆனால் அதற்கு மேலே க்ளோசிங் போக முடியல. ஒரு வேளை அடுத்த வாரம் சந்தர்ப்பம் கொடுத்து அதை தாண்டி மேலே போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா 56,320 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சந்தர்ப்பங்களை தவிர்த்துருச்சு கீழே வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுருச்சுன்னா 53,000ம் 51,850ம் முக்கியமான சப்போர்ட்டுகளாக இருக்கும். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் காஷியஸாகவே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ளுங்கள். அதை தாண்டி செல்லலை அப்படின்னா நம்முடைய ஸ்டாக்ஸில் கவனம் செலுத்தி ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு தயாராகணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தொடர்ந்து வரக்கூடிய செக்டார்கள்லையும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி 24,907 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு 24,850க்கு மேலே இந்த வாரம் முழுக்க மேலே நிறுத்தி பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். ஏன்னா இந்த வாரம் அதில் ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்க முடியல. கிட்டத்தட்ட 25,200 வரைக்கும் நெருங்கி போயிருந்தாலும் கூட அதை தாண்டி போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட் கிடைக்கல. 24,850க்கு நெருக்கத்திலேயே இதனுடைய க்ளோசிங் முடிஞ்சிருக்கிறதுனால ஒரு வேளை அந்த இடத்த கட் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா 24,050 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். மேலே 26,200 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக தொடர்ந்து இது மேலே ஏற வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தரும். வரக்கூடிய வாரத்தில் ஃபின் நிஃப்டி என்ன செய்துங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி இந்த வாரம் 42,312 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 43,377 வரைக்கும் இன்றைக்கி உச்சமானது போயிருக்கு. இருந்தாலும் மேலே பெருசாக சஸ்டெயின் பண்ண முடியல. அதனால் அங்கேருந்து கீழே திருப்பி வேகமாக 42,270 வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட்டை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அந்த வாரம் அது இழந்துருச்சு. நேற்றை விட இன்றைக்கி க்ளோசிங் அதிகமாக இருந்தாலும் சஸ்டெயின் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுக்க முடியல. 42,510க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியலங்கிறதா நிஃப்டி ஐடியில் உள்ள நிலைமை. ஸோ தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வாரத்தில் அது இறக்கத்தை காணும்போது 40,750 வரைக்கும் வரலாம். அப்படி ஒரு வேளை வாய்ப்பு எடுத்து திருப்பி மேலே போகும்போது மீண்டும் 43,590 நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு எடுக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 23,519 அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு. 23,100க்கு மேலே இந்த வாரம் அது சஸ்டெயின் ஆகி மேலே நிறுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த லெவலாக நம்ம பார்க்கக்கூடிய லெவல் 24,090. ஸோ கிட்டத்தட்ட இந்த 23,600 தாண்டி அடுத்து வரக்கூடிய வாரங்களில் பயணிக்க ஆரம்பித்தா அந்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 23,100ங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இந்த வாரம் மாறி இருக்கிறத பார்மாவில் பார்க்க முடியுது. தொடர்ந்து அதனுடைய ஏற்றம் தொடருமா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 66,438 அப்படிங்கிறது இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு போன உச்சம். இந்த வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை க்ளோசிங் 65,845. இன்றைக்கும் கிட்டத்தட்ட 66,427 வரைக்கும் போயிருக்காங்க. நம்முடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் 66,550. கிட்டத்தட்ட ஒரு 100-125 புள்ளிகள் கீழே போய் தான் டச் பண்ணிவிட்டு அந்த லெவல்லேருந்து கீழே வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த லெவலை கட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்தால் இல்லை அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு எடுத்துக்கிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 65,000ம் 63,580ம் ஒரு முக்கியமான சப்போர்ட்டுகளாக மாறும். வரக்கூடிய வாரத்தில் இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணுதா இல்லை கட் பண்ணி கீழே வருதா அப்படிங்கிறத எஃப்எம்சிஜியில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இந்த வாரத்துக்கான ஏற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணமான ஒரு செக்டர் அப்படின்னா அது நிஃப்டி ஆட்டோ தான். 27,610 முடிஞ்சிருக்கு. 27,270 தாண்டி இதனுடைய உச்சம் தாண்டி போயிருக்கு.
ஸோ 27,970 அடுத்த கட்டமாக வரத்துக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக பார்க்குறேன். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 28,610 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 27,270 இப்போதைக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டி ஆட்டோவில் மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய ஆட்டோ செக்டார் ஸ்டாக்குகளில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. நல்ல ஒரு ஏற்றம் தரும்போது உங்களுடைய ஆதாயத்தை பதிவு செய்ய தவற விடாதீங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி 1117 க்ளோசிங் போயிருக்கு. 1120 இந்த வாரம் சுற்றி வந்ததை நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப பெருசாக அதை தாண்டியும் மேலே போக முடியல, கீழேயும் வர முடியல. மேக்ஸிமம் 1140 வரைக்கும் போய் டச் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து நமக்கு இன்றைக்கி நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து 1100 வரைக்கும் நெருங்கி வந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த லெவலுக்குள்ளே தான் இது இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒரு மிகப்பெரிய மாற்றங்கிறது நிஃப்டி ரியாலிட்டியில் இந்த வாரம் கிடைக்கல அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கும்போது தெரியுது. கீழே சப்போர்ட்டாக 1040 அப்படின்றது இருக்குது. மேலே 120, 180, 1120, 1180 முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இப்போது பர்டிகுலர் நிஃப்டி ரியாலிட்டிக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய வாரத்தில் அதனுடைய மூமெண்ட் எந்த பக்கம் இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தோடு தான் மேலே போச்சு. இருந்தாலும் அது ஸ்ட்ராங்காக அதுக்கு மேலே நிறுத்த முடியாமல் இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி அதனுடைய க்ளோசிங் இருந்ததற்கான ஒரு மூமெண்ட்டை இந்த வாரம் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த லெவல்லேருந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து 9,805 தாண்டி இந்த வாரம் 10,064 அதனுடைய க்ளோசிங் போயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக நமக்கு போகக்கூடிய இடம் வந்து 10,420 கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். 167 வரைக்கும் இந்த வாரத்தினுடைய உச்சமாக மாறி இருக்குது. ஸோ தொடர்ந்து வரக்கூடிய வாரத்தில் ஏற்றம் காணும்போது நிஃப்டி மெட்டல் 10,420 ஒரு தொடரத்துக்கான வாய்ப்புகளை தருதான்னு பார்க்கணும். கீழே ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இப்போது 9,805 நிஃப்டி மெட்டலுக்கு மாறி இருக்கிறத பார்க்குறோம். வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 12,650 ஒரு மிகப்பெரிய ஜம்ப் கொடுத்து இந்த வாரம் மேலே போயிருக்கு. 13,128 இந்த வாரத்துக்கான க்ளோசிங். அடுத்த கட்டமாக 13,330, 13,635 நோக்கி அதனுடைய பயணத்தை தொடங்கியிருக்கு. சரிவர அடுத்த வரக்கூடிய வாரங்களில் பயணிக்குதானுங்கிறத பார்க்கணும். ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றத்தோடு அதனுடைய க்ளோசிங் இருக்கிறத பார்க்க முடியுது. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். ஓவராலாக இந்த வாரத்துக்கான சந்தையினுடைய போக்கை பார்க்கும்போது எல்லா செக்டார்கள்லேயுமே ஒரு மிக்சடு ட்ரெண்டை தான் நம்ம பார்க்க முடியுது. ஒரு சிலது இறங்கியும் ஒரு சிலது ஏறியும் சிலது மூமெண்ட்டே இல்லாமலும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வரக்கூடிய வாரத்தில் இன்னமும் இந்த 26,260க்கு மேலே போகும்போது ஒரு மேலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 புள்ளிகள் வரைக்கும் மேலே கேப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அடுத்த கட்டமாக அது போகிறதுக்கான வாய்ப்புகளை நிஃப்டி கொடுக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ப்ராஃபிட்ஸை நீங்கள் தான் தக்க வச்சுக்கணும். நீங்கள் தான் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் நீங்கள் கண்டெடுத்து அந்த இடத்துல வரும்போது உங்களுடைய முடிவுகளை தெளிவாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.